வணக்கம், ஹாப்பி சண்டே. ஸோ கிட்ஸ்லாம் சம்மர் வெக்கேஷனில் இருப்பாங்க. ஸோ சம்மர் கேம்ப்பை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். எல்லா குழந்தைங்களையும் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு பிரேக் சம்மர் டைமில். ஆனால் குழந்தைங்கள என்ன பண்ணுறது, ஒரு கேம்ப்புக்கு அமுச்சு விட்டுடலாம். பட் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேம்ப் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஃபர்தராக அவங்களுக்கு ஆஃப்டர் த வெக்கேஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்போர்ட்டை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை இந்த கேம்பில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னன்றதை தெரிஞ்சு அந்த குழந்தைங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த குழந்தைங்கள சம்மர் கேம்பில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்க்கு அந்த கேம்ப் மூலயமா அவங்க ஒரு விஷயங்களை கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக்காக கேம்பில் நம்ம ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரியர்லி ஸ்டேஜில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் என்கேஜ் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் என்கேஜ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற குழந்தைங்கள அவங்களுக்கான பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் என்கேஜ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நிச்சயமாக அபாய்டன் ஸ்போர்ட்ஸை ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.